அன்பிற்குரியவர்களே, பொதுவாக அரசி என்று அழைக்கப்பட்டால் அவரிடம் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, அரசி என்பவர் ஒரு நாட்டை கொண்டவராக இருக்க வேண்டும், அரண்மனையை கொண்டிருக்க வேண்டும், படை பலத்தை கொண்டிருக்க வேண்டும், மற்றும் அவருக்கு உதவி செய்ய பணியாட்கள் பலரை கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும். இப்படி இருந்தாதான் அவங்க அரசி. அப்படி இல்லை என்றால் அவர் சாதாரண ஒரு பிரஜையாக எண்ணப்படுவார். ஆனால் நம் அன்னை மரியிடம் இத்தகைய பொருட்கள் இருந்தனவா? இவர் ஒரு ராஜ்யத்தை ஆண்டாரா? இவருக்கென்று படைபலங்கள் இருந்தனவா? அல்லது இவருக்கென்று தனியாக ஒரு அரண்மனை இருந்ததா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒன்றுமே கிடையவே கிடையாது அன்னை மரியாவிற்கு. இருந்தாலும் இன்று தாயாம் திருச்சபையானது இவரை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட ஒரு அரசியாக கொண்டாடுகின்றது. ஏனென்றால் முதல் காரணம், அன்னை மரியாள் இவ்வுலகத்திற்கும் வேறு உலகத்திற்கும் மேலுலகத்திற்கும் அரசராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். இது முதல் காரணம். இந்த உலகத்திற்கும் மேலுலகத்திற்கும் அரசராகிய, எல்லா அரசர்களுக்கும் அரசராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததனால் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக அழைக்கப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த உலகத்தையும் ஆளவில்லை, மாறாக தந்தையாய கடவுளிடமிருந்து பிறந்த அவர் இந்த உலகத்தை படைத்தார். அது மட்டுமல்லாமல் ஏழேழு உலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உலகத்திற்கும் அரசராக இருக்கின்றார். அரசர்களுக்கெல்லாம் அரசராக விளங்குகின்ற அவரை அன்னை மரியாள் கருவில் தாங்கி இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்து தந்தமையால் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி என்று அழைக்கப்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் அன்னை மரியாள் இந்த உலகிலே வாழ்ந்து மறைந்த பிற்பாடு மீண்டுமாக இறைவனுடைய அந்த விண்ணக அரியாசனத்தை பெற்றவராக விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டவராக இருக்கின்றார், அங்கே முடிசூட்டப்படுகின்றார். அதனால் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் வெறுமனே ஒரு தாயாக மட்டும் இருந்திருந்தால், அன்னை மரியாள் வெறுமனே ஒரு பெண்ணாக மட்டும் இருந்திருந்தால் இந்த பேறு பலன்களை, இந்த பெரிய பேற்றை அடைந்திருக்க மாட்டார். மாறாக அன்னை மரியாள் கருணை மிக்க அந்த உள்ளத்தை கொண்டிருந்தமையால், கருணை மிக்க உள்ளத்தை கொண்டிருந்ததால் கடவுளால் தன்னுடைய ஒரே மகனை கருத்தாங்க அழைக்கப்பட்டமையால், அது மட்டுமல்லாமல் கருத்தாங்கி இந்த உலகிற்கு பெற்றெடுத்து கொடுத்து அந்த மகனை இந்த உலகத்தை மீட்கும்படியாக ஒப்புவித்தமையால் இந்த அன்னை மரியாள் இன்று உங்களுக்கும் எனக்கும் தாயாக அறிவிக்கப்பட்டமையால், அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தையே பெற்றெடுத்தவளாக, இயேசு கிறிஸ்துவில் பெற்றெடுத்தவளாக, இயேசு கிறிஸ்துவில் மீட்டு கொண்டவராக இருக்கின்றபடியினால் இன்று அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக கொண்டாடப்படுகின்றார். அன்பிற்குரியவர்களே, கொண்டாடுகின்ற அன்னை மரியாவை தாயாக பெற்று அந்த அன்னை மரியாவை விண்ணக மன்னக அரசியாக கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய தாயை, நம்மை பெற்றெடுத்த தாய்மாரை, நம்மை பெற்றெடுத்த அந்த அம்மாவையும் அப்பாவையும் எவ்வாறு நாம் போற்றி பேணுகின்றோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு புத்தகத்தில் நான் இவ்வாறாக வாசிக்க கேட்டேன். வயதான தாத்தா பாட்டியினர் எழுதுவதாக இந்த கவிதையானது வருகின்றது. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டிலே வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டிலே வைத்தோம் தென்னங்கன்று. நீ வாழ்வதற்காகவும் வளர்வதற்காகவும் எங்கள் இரத்தத்தை வியர்வையாய் சிந்தினோம். நீ வாழ்வதற்காகவும் வளர்வதற்காகவும் எங்கள் இரத்தத்தை வியர்வையாய் சிந்தினோம். ஆனால் இந்த தென்னங்கன்று வளர்வதற்காக சிறிது தண்ணீரை ஊற்றினோம். இன்று எங்கிருந்தோ நீ ஈட்டும் பணம், இன்று எங்கிருந்தோ நீ ஈட்டும் பணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிநாட்டில் அப்பா அம்மாவை இங்கே விட்டுட்டு வெளிநாட்டில் எங்கேயோ போய் அந்த மகன் செட்டில் ஆயிட்டாரு. இன்று எங்கிருந்தோ நீ ஈட்டும் பணம் உனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது, உனக்கு பெரும் புகழ்ச்சியை தருகின்றது.
நாங்கள் வைத்த இந்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு நிழலையும் சுவைக்க தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வளர்த்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு நிழலையும் சுவைக்க தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எங்கிருந்தோ ஈட்டுகின்ற பணம் இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவல, இந்த தாய் தந்தையருக்கு உதவல. அவனுக்கு மகிழ்ச்சியை, அவனுக்கு பெரும் புகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த தென்னங்கன்று, இதுக்காக அவங்க ரத்தம் சிந்தி உழைக்கல, தண்ணீரை மட்டும்தான் ஊட்டினாங்க. அந்த தென்னங்கன்று அவர்களுக்கு சுவை நீரையும் நிழலையும் தந்து உதவி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இறந்த பிற்பாடு நீ வருவாயோ வரமாட்டாயோ எங்களுக்கு தெரியாது.